வீடியோஸ் அனுப்பிங்க கைஸ். ஸோ இவ்வளோ சோகமான லைவ் வீடியோஸ், மிலிட்ரிஸ் அண்ட் பஞ்சாயத்துகள், வருத்தங்கள், அழுகைக்கு பின் சோகங்கள், மிஸ்ஸிங்கள், லாஸ்ட் காதல், முதல் முத்தம் இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜிமின் லைவ், ஜேகே லைவ், வி போகிறது, ஆரம் போகிறது அண்ட் எல்லாமே போயிட்டு எல்லாமே மிஸ் ஆகிட்டு ஹோல் உலகமே பிளாங்க் ஆகுது. ஏதோ ஒரு நடுக்காட்டுக்குள்ளே இறங்கி விட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஃபேன்ஸ்லாம் முழிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிலமை இருந்தாலும் த சசாங்ஸ் ஹேட்டர்ஸ் இன்னமும் அவங்க ஃப்ளோவிலே தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, வி இப்போ கிளம்பியிருக்கதை பார்த்துருப்பீங்க. பட் அந்த வி போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மெசேஜ் உங்களுக்குலாம் கொடுத்தார்ல, அதே மாதிரி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் வந்துட்டுருக்கு. எப்பா ஆல்ரெடி மனசு வருத்தத்தோடு இருக்கேன், போதும் நண்பா, விடு நண்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளாம் இருந்துகிட்ருக்கப்ப இந்த ஹேட்டர்ஸ்க்கு மட்டும் எங்கேயும் தான் மனசு வருதுன்னு தெரில. ஒரு மனசு இருக்கா, இல்லை மனசாட்சியே இல்லாதவங்க, இல்லை மனசே இல்லாதவங்களாம் சொல்லி புரியாத அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது ஜெனிட்ட பார்த்திங்கன்னா வீடியோ கால் பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் வந்துட்டுருக்கு. ஸோ உண்மையில் என்ன பார்க்க போகிறோம், பட் பண்ணி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹேட்டர்ஸ் வீணாக போனவங்களுக்கு எப்படி வீக் மிஸ்ஸிங்கோடு சொன்னீங்களோ, கோவத்தோடு எனக்கு என்ன சொல்லணுமோ அதை கமெண்ட்ஸில் சொல்லணும்னு சொல்லிட்டு வாங்க அப்படி வீடியோக்குள்ள போய்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெனிங்கிறதே கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதை தாண்டி இந்த வீடியோக்கள் ஒன்றும் புரியலையப்பா அப்படின்னீங்கன்னா ஒரு வீடியோ லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வி ஏரோப்ளைனில் போகிற மாதிரி, ஜெனி ஏரோப்ளைனில் போகிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் க்ளவுட்ஸை காமிச்சு பேசுகிறாங்க அண்ட் மிஸ்ஸிங் சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேரும் போகிற மாதிரி விஷயங்களை காமிக்கிறாங்க அண்ட் பாய் பாய் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் வீடியோ கால் பேசுன மாதிரியும் ஒரு கிளிப் இருக்குது. ஸோ இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சோகத்தில் மனசோட வருத்தத்தில் இருக்கப்போ இது தயவுசெய்து சொல்ல மாட்டேன், ட்ரூன்னு சொல்லி உங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். முழுக்க ஃபேக் தான். ஏன்னா அவர் ஃப்ளைட்டில் வந்த மாதிரி எனக்குன்னு தெரில. ஸோ அதனால் இது எடிட்டடாக தான் மேக்ஸிமம் இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெண்டு பேருமே ஃப்ளைட்டில் தான் பேசணும் அவசியமும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அது எடிட்டட்னு பச்சையாக தெரியுது. ஸோ நீங்கள் கேவலமாக அவங்களை திட்டலான்னு தைரியமாக சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை தாண்டி இனிமேல் மிஸ் பண்ணுறீங்களே, இனிமேல் அடுத்தடுத்தது பிடிஎஸ்க்காக என்ன பண்ண போகிறீங்க, அவங்கள மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அவங்களுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள இக்னோர் பண்ணிட்டு திட்டிட்டு நம்ம விஷயங்களை வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களை ஷேர் பண்ண விடைபெறுவது தான் RJ Love You All. Bye bye.